ஹீட்டுங்கிற விஷயத்த நாங்க என்ன செஞ்சோம் லாஸ்ட் வீக் ஆரம்பிச்சு என்ன செஞ்சோம் we studied that heat transfer we studied regarding heat transfer சம்பந்தமா லாஸ்ட் வீக் படிச்சோம். அதுல நம்பர் 1 right we can divide heat transfer into 3 methods. One is conduction means heat passing from one particle to another particle without motion of particle. Heat moving from one particle to another particle, ஒரு பார்ட்டிகல்ல இருந்து அடுத்த பார்ட்டிகளுக்கு போறது. அப்படின்னா அயனுக்குள்ளக்க ஒரு அயன் வச்சுக்கொள்ளுமே, இரும்பு முழுக்க இரும்பு பார்ட்டிகல்ஸால செய்யப்பட்டது. சோக்குங்கிறது சோக் பார்ட்டிகல்ஸால செய்யப்பட்டது. பிளாஸ்டிக்னா பிளாஸ்டிக் பார்ட்டிகல்ஸால செய்யப்பட்டது. அப்ப அயன் பார்ட்டிகல்ல ஒரு பார்ட்டிகல்ல இருந்து இன்னொரு பார்ட்டிகளுக்கு என்ன செய்யும், ஹீட் டிரான்ஸ்ஃபர் ஆகும். பட் அந்த அயன் பார்ட்டிகல்ஸ் என்ன செய்யாது, இட் வில் நாட் மூவ். அயன் பார்ட்டிகல்ஸ் என்ன செய்யாது, மூவ் பண்ணாது. அப்போ ஞாபகம் வச்சுக்கொள்ளணும், கண்டக்ஷன் மீன்ஸ் வித்தவுட் மூவ்மெண்ட் ஆஃப் பார்ட்டிகல்ஸ், ஹீட் டிரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஒன் பார்ட்டிகல் டு another பார்ட்டிகல், ஸ்பெஷலி இன் solids. அப்போ solidsல நடக்கிறது எல்லாம் கண்டக்ஷன். லிக்விட்லையும் கேஸ்லையும் நடக்கிறது, right, we call that as convection, right. Radiation means, right, அதான் நாங்க இன்ஷால்லா படிக்க போறோம், right. Okay, அப்ப therefore conduction படிச்சிட்டோம், right. அதே மாதிரி similarly we studied about convection, right. அதே மாதிரி the third one is today we are going to study about, right, radiation. பட் ரேடியேஷனுக்கு முன்னக்க ஒரு விஷயத்தை படிச்சுட்டு நாங்க அந்த ரேடியேஷனுக்குள்ள வருவோம், right. Here today we are going to study about two important matters. Convection நடக்கிற ரெண்டு விஷயம் பத்தி படிக்க போறோம். sea breeze, land breeze. Sir, sound is not clear, sir. ஃபிஷர்மேன் எல்லாரும் எப்ப ஃபிஷிங்க்கு போவாங்க, காலையில போவாங்களா ராவையில போவாங்க? they go at night. ஏன் ராவையில போறாங்க? அதாவது வெரி குட் பாய், ரைட். இப்ப நாங்க இன்னைக்கு படிக்க போறது என்ன அப்படின்னு கேட்டால், டுடே we are going to study about breeze, காத்து சம்பந்தமா படிக்க போறோம். இந்த காத்து ஏன் என்ன அப்படி வீசுது அப்படின்னு கேட்டால், நம்பர் 1 ஞாபகம் வச்சுக்கொள்ளணும், காலையில வந்து ஏர்லி இன் த மார்னிங், ரைட். காலையில எப்படின்னு சொன்னா காத்து கடல்ல இருந்து நிலத்துக்கு அடிக்கும். எங்கேருந்து அடிக்கும்? கடல்ல இருந்து நிலத்துக்கு அடிக்கும், ரைட். அப்படின்னா ஃபார் an example here you see wind that, அதுல பார்த்தால போட்டிக்குதானே, இதுல அழகா போட்டிக்குது, wind that blows from the sea, wind that blows from the sea towards the land, wind that blows from the sea towards the land. சீல இருந்து எங்க அடிக்கிறது? லேண்டுக்கு அடிக்கிறது. கடல்ல இருந்து தரைக்கு. காலையில எப்படின்னு சொன்னா கடல்ல இருந்து தான் காத்து தரைக்கு வீசும். அப்படின்னா கடல் வச்சுக்குள்ளுமே வடக்கு நோக்கி கடல் இருக்குதுன்னு சொன்னா வடக்குல இருந்து காத்து எங்களை நோக்கி வரும் ஏர்லி மார்னிங். பட் நைட்ல எப்படி நடக்கும்னு சொன்னா மாறி நடக்கும். தரையில இருந்து காத்து கடலுக்கு அடிக்கும். ஸோ ஏர்லி இந்த டே டைம், ரைட், இந்த டே டைம், ரைட், என்ன நடக்குது? காத்து கடல்ல இருந்து எங்க வருது? லேண்டுக்கு வருது. எப்ப? இந்த காலையில. நைட்ல நடக்குது, லேண்ட்ல இருந்து, அதாவது தரையில இருந்து கடலுக்கு நோக்கி, கடலை நோக்கி காத்து வீசுது. அப்ப அதுக்கு தான் என்ன செய்வாங்க என்றால், த மாலுமி அப்படின்னு சொன்னா ஃபிஷர்மேன்ஸ், அவங்க என்ன செய்வாங்க? they go to, right, the sea, right, they go for fishing in the night. நைட்ல தான் போவாங்க. முந்தைய காலத்துல பாய்மர கப்பல்லாம் கப்பல் இருந்தது, ரைட். அப்படின்னா அந்த பாய் மரம்னா அந்த பாய் அப்படி விரிச்சு விட்டோன்னே காத்து எங்கிட்டு வீசுதோ அங்கிட்டு பக்கத்துக்கு என்ன செய்யும்? அந்த பாய் மரத்தை திருப்புவாங்க,
அந்த நோக்கி அப்படியே தள்ளிட்டு போகும் என்னத்த கப்பலை. அப்ப நைட்ல அவங்களுக்கு என்ன போறது லேசி. ஏன் காத்து எங்க இருந்து அடிக்குது, இங்க இருந்து எங்க எங்கட தரையில இருந்து ரைட் எதை நோக்கி அடிக்குது, கடலை நோக்கி. நைட்ல தரையில இருந்து கடலை நோக்கி அடிக்குது. அப்ப அப்படி அடிக்கிற டைம் என்ன அவங்களுக்கு போறது லேசி. யாருக்கு, இந்த ஃபிஷர்மேனுக்கு போறது என்ன லேசி. ரைட். காலையில அப்ப அவங்க எப்ப வருவாங்க, திரும்பி திரும்பி வாரது காலையில தான். அப்ப காலையில அவங்க எத்தனை மணிக்கு, ஒரு 6 மணியோ 7 மணிக்கோ வார டைம் மாறி இப்ப காத்து வீசும். அப்போ டே டைம்ல கடல்ல இருந்து தரைக்கு வீசும் காத்து. அப்ப கடல்ல இருந்து தரைக்கு வீசுற டைம் அப்ப எங்க இருந்து வர போறாங்க, இப்ப ராவ் வந்து கடலுக்குள்ளக போனாங்க. அப்ப லேசி காத்து பின்ன கால அப்படியே அவரை கடலுக்குள்ள தள்ளிக்கிட்டு போயிட்டு, காலையில திருப்பி கடல்ல இருந்து தரைக்கு வராங்க. தரைக்கு வர டைம் என்ன செய்யும், அப்படியே திரும்பி அவரை தரைக்கு இழுத்துக்கிட்டு வரும். ஏன்னா அப்ப அவருக்கு கஷ்டமா இருக்காது பெருசா, காத்து திருப்பி அவருக்கு எதிர அடிக்காது, மாறித்தான் அடிக்கும். இப்ப லேசி ஆகிக்கும். எங்களுக்கும் பாருங்க, சைக்கிள் ஓடுறோம், எதிர்காத்து அடிச்சுன்னு சொன்னா மூச்சு பிடிச்சு கஷ்டப்பட்டு அப்பா பைசிக்கிள் மிதிச்சு ஓடுறது சட்டி கஷ்டமா போயிடும். என்ன அதுவே பின்ன கால எங்கிட்ட காத்து தள்ளுற காத்து அடிச்சுன்னு சொன்னா சைக்கிள் மிதிச்சு ஓடுறது லேஸ். என அப்போ இது ஏன் நடக்குதுன்னு சொன்னா பிகாஸ் ஆஃப் கன்வெக்ஷன், பிகாஸ் ஆஃப் டெம்பரேச்சர். டெம்பரேச்சரால தான் என்ன நடக்குது, சீ பிரீஸும் லேண்ட் பிரீஸும் நடக்கிறதுக்கு காரணம் பிகாஸ் ஆஃப் டெம்பரேச்சர். ரைட் ரைட் ஓகே. நவ் we will see what is sea breeze. sea breeze na என்னென்றால் நம்பர் 1 ரைட் பார்த்துக்கொள்ளணும். sea breeze means wind that blows from the sea. from the sea யார்ல இருந்து அடிக்குது, கடல்ல இருந்து. towards the land, land நோக்கி. ரைட், கடல்ல இருந்து land நோக்கி. yes, who is that? sea breeze na என்னன்னு சொல்லி நாங்க பார்க்கத்தான் போறோம். ரைட், அப்ப முதலாவது நல்ல ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். sea breeze அப்படின்னு சொன்னால், sea breeze அப்படின்னு சொன்னா கடல் காத்து. என்ன அப்ப நேரடியா தமிழுக்கு சொல்ற டைம் கடல் காத்து. அப்போ கடல்ல இருந்து தரைக்கடிக்கிற காத்து நாங்க சொல்லுவோம் கடல் காத்து. ரைட், கடல்ல இருந்து தரைக்கடிக்கிற காத்து சொல்லுவோம் கடல் காத்து. தரையில இருந்து கடல் கடிக்கிற காத்த நாங்க சொல்லுவோம் என்ன, ரைட், தரை காத்து அப்படின்னு சொன்னா லேண்ட் பிரீஸ். ரைட் ஓகே. we will see now. நாங்க அதை பார்ப்போம் எங்கட புக்ல. ரைட், I'm going to screen share now. Excuse me sir. தரைக்கு அடிக்கிற காத்து அது ராவையில தான் அடிக்கும் அப்படின்னு சொன்னா நீங்க பாருங்க, கடற்கரைக்கு ராவையில நாங்க போனோமா இருந்தா சும்மா அடிக்கும் காத்து, கொஞ்சம் அப்படி சுகமாயிக்கும். ரைட். ஆனா காலையில நாங்க கடற்கரைக்கு வரையில இருந்து காத்து என்ன செய்யும், கடலுக்கு வீசும். அப்ப என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் அதுக்கு நான் பிறகு ஏன் அது நடக்குது பிறகு நான் சொல்லுவேன். இப்ப sea breeze means, ரைட், இப்ப sea breeze means இப்ப இதுல பார்த்தால் தந்திக்கிறாங்க. sea breeze means wind that blow from sea towards the land, land நோக்கி. அப்ப கடல்ல இருந்து லேண்ட நோக்கி வீசுற காத்த நாங்க சொல்லுவோம் sea breeze. land breeze means இங்கிட்டு பாருங்க land breeze தந்திக்கிறாங்க. அப்ப land breeze means here you can see what is land breeze. wind that blow from land towards the sea. தரையில இருந்து கடலை நோக்கி வீசுற காத்த நாங்க சொல்லுவோம் ரைட் land breeze. அப்ப therefore the fishermen at night, நைட்ல வந்து fishermen are using land breeze. நைட்ல வந்து என்ன செய்யறாங்க, fishermen land breeze பாவிச்சு கடலுக்குள்ள போறாங்க. when they are coming in the morning, right, they are using sea breeze and coming to the land. அப்ப ராவையில கடல் நோக்கி காத்து வீசுற டைம் கடலுக்குள்ளக்க போறது லேசியாக்கும். காலையில கடல்ல இருந்து தரைக்கு வர டைம் அப்படி மாறி காத்தடிக்கும். அப்ப அவருக்கு தரைக்கு வர்றது லேசியாக்கும். அப்ப ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். ரைட், ஏன் இது நடக்குது அப்படின்னு கேட்டால், அப்ப இங்க பார்த்தால் எங்களுக்கு sea breeze is happening in daytime. sea breeze is happening in daytime. right, land breeze is happening in night time. night timeல நடக்குது என்ன, land breeze. காலையில நடக்கிறது என்ன, ரைட், sea breeze. sea breeze நடக்கிறது எப்ப, land breeze எப்ப நடக்குதுன்னு சொல்லி இப்ப தெரியும். இது ஏன் நடக்குது,
இஃப் எனிவன் நோஸ், ஏன் இப்படி காத்து இப்படி காலையில எப்படி வீசுது, ராவையில இப்படி மாறி வீசுது, என்ன காரணம்? யார் தெரிஞ்சால் யூ கேன் டெல் மீ. எஸ், டெல் யூ நேம் அண்ட் டெல் மீ. யா, டெல் மீ. கீழ வந்து லோவா பிரஷர் இருக்கு சார், அதனால தான் சார் கடல் பக்கமா காத்தடிக்குது. சரி, ஓகே. அவர் ஒன்று சொல்லிக்கிறாரு, நாங்க அதை வச்சுட்டு இப்படி யோசிப்போம். ரைட்? எப்படி யோசிப்போம்? காலையில இப்ப ஏர்லி இந்த மார்னிங், காலையில ஏர்லி இந்த மார்னிங்ல ஒரு 12 மணி போல சூடு எங்க இருக்கும்? ரைட்? சூடு சூடு மாறி இருக்கிற இடத்துக்கு தான் என்ன செய்யும்? அப்ப இதுல அழகா தந்திக்குது. ரைட்? என்ன தந்திக்குது? டியூரிங் டே டைம், கீழே இந்த பார்த்தோமா, இந்த காலையில பார்த்தோமா என்னண்டாக்குது? பிரீஸ், சீ பிரீஸ். சீ பிரீஸ்னா என்ன அர்த்தம்? கடல்ல இருந்து எங்க வீசுற காத்து, கடல்ல இருந்து எங்க வீசுற காத்து எங்கட இதை நோக்கி ரைட், இதை நோக்கி வீசுற காத்து, இப்படி வீசுற காத்து என்ன. அப்ப அவர் சொன்னதும் சரி, பிரஷர். அத காலையில என்ன செய்யணும்னு சொன்னா, இங்க பிரஷர் கூடைக்கும், அங்க பிரஷர் குறைவாய்க்கும். சரி, நாங்க அதை பாக்குறதுக்கு முன்னாடி இதுல சொல்லிக்குது, என்ன சொல்லிக்குது? வாசிச்சமா இருந்தால் இங்க தந்திக்குது, என்ன தந்திக்குது? டியூரிங் டே டைம் land area heats faster than the sea water. லேண்ட் ஏரியா என்ன செய்யுது? காலையில நல்லா கடுமையா சூடாகுது, பிகாஸ் ஆஃப் சோலார் ஹீட். ரைட்? டியூரிங் த டே டைம் land area heats faster than sea water because of the solar heat. அப்ப இந்த டைம்ல என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டா, இப்ப சும்மா உதாரணத்துக்கு ஞாபகம் வச்சுக்கணும், எப்போதுமே எங்க சூடு கூடைக்குதோ, எங்க சூடு கூடைக்குது, காலையில சூடு வந்து இங்கதான் கூடைக்குது, இந்த லேண்ட்ல சூடு கூடைக்குது. சூடு கூட ஈக்கிற இடத்துல இருந்து சூடு குறைஞ்ச இடத்தை நோக்கி என்ன செய்யும் சொன்னா, காத்து போக பார்க்கும். போக பார்க்கறதுல என்ன அர்த்தம்? இங்க வந்து கூட சூடிக்கும், இங்க கொஞ்சம் நார்மல் சூடிக்கும், ஆனா மேல இந்த இடத்துல சூடு நல்லா குறைவாய்க்கும். என்ன, இங்க சூடு நல்லா குறைவாய்க்கும். அப்ப இங்க தரை வந்து சுட்டு கொதிக்கும், ஆனா காத்து கொஞ்சமா தான் சுட்டு கொதிக்கும். ஏன் நாங்க மேல போ நான் அப்ப சொன்னேனே, மேல போ என்ன நடக்கும்? டெம்பரேச்சர் குறையும் நாங்க படிச்சோம் இப்போ இந்த பாடத்துல, அதுக்கு முந்தின பாடத்துல, அட்மாஸ்பியர் பாடத்துல. அப்ப தரையில சூடு கூட கடுமையா, மேல போ என்ன சூடு கொஞ்சம் குறையும். ரைட்? அப்ப என்ன நடக்கும்டா, காலையில தரையில தானே சூடு கூட, தரையில எங்கனி கிளைக்கிற காத்தெல்லாம் சூடு கூட்டின இடத்துல இருந்து சூடு குறைஞ்ச இடமான மேல போகும், காத்தெல்லாம் மேல் நோக்கி போயிடும். ரைட்? அது மெதுவா போகும் மேல் நோக்கி. போன உடனே இந்த இடத்துல என்னண்டா, ஒரு ஸ்பேஸ் ஒண்ணு வந்துடும், இடைவெளி ஒண்ணு வந்துடும். எங்க கிளைக்கிற காத்தெல்லாம் எங்க பீத்துது? மேல பீத்து. அப்ப இந்த இடத்துல ஸ்பேஸ் ஒன்று வந்தா, ரைட், இடைவெளி ஒன்று வந்த உடனே என்ன நடக்கும்? இங்க இருந்து காத்து அப்படியே ரைட் அந்த இடைவெளியை நிரப்புறதுக்காக அந்த இடத்துக்கு என்ன செய்யும்? காத்து வீசும். அப்ப இங்க என்ன நடக்குது? வாட் இஸ் ஹேப்பனிங்? இந்த டே டைம் லேண்ட் இஸ் கெட்டிங் ஹாட். லேண்ட் என்ன செய்யுது? சூடாகுது. சூடாகணும் உடனே கீழே லேண்டு கிட்ட இருக்கிற காத்தெல்லாம் அப்படியே மேல பறந்து போயிடும், உச்சிக்கு போயிடும், உயரத்துக்கு போயிடும். போனால் அந்த இடத்துல என்ன ஆயிக்கும்? காத்து இல்லாத இடமா அது மாறிடும். காத்து இல்லாத இடமா மாறினால் கடல்ல இருந்து, அப்ப தரையில தான் காத்து இல்லையே, அப்ப கடல்ல இருக்கிற காத்தெல்லாம் தரைக்கு வரும். அப்படின்றால் அவர் அஃப்ரி சொன்ன மாதிரி அதை நாங்க சொல்லுவோம் ப்ரெஷர்ன்னு சொல்லி. ப்ரெஷர்ன்னு சொன்னா இங்க நிக்கல நிறைய, அப்ப இங்க நிக்கல இருக்கிற காத்தெல்லாம் மேல போனதுக்கு பிறகு அங்க காத்து இல்ல. அப்ப அங்க காத்து இல்லாட்டி அங்க ப்ரெஷர் என்ன குறையும். அப்ப ப்ரெஷர் இங்க குறைஞ்சுதுன்னு சொன்னா, காத்து கூட இருக்கிற இடத்துல இந்த காத்து குறைஞ்ச இடத்தை நோக்கி என்ன செய்யும்டா? காத்து வீசும். எங்க ப்ரெஷர் குறைவோ அங்கதான் காத்து வீசும். அப்படின்னா நீங்க நியூஸ்ல எல்லாம் சொல்லுவாங்க பாருங்க, தாளமுக்கம், தாளமுக்கம்னு சொல்லுவாங்க. இன்று நீங்க நியூஸ் கேட்கிற ஆட்கள் பார்த்தா சொல்லுவாங்க, இன்று என்ன வங்காள விரிகுடாவில் தாளமுக்கம் காரணமாக அங்கு சுழல் காற்று வீசுகிறது. அப்படின்னா எங்கெல்லாம் ப்ரெஷர் குறையுதோ, அதாவது ப்ரெஷர்னு சொல்லுவாங்க, காத்து எங்க குறையுதோ அந்த இடத்தை நோக்கி கடும் வேகமா காத்தெல்லாம் வீசும். புத்தளத்துல காத்து குறைஞ்சதுன்னு சொன்னா, அந்த இடத்துல சூடு கூடி காத்து குறைஞ்சதுன்னு சொன்னா என்ன நடக்கும்? அந்த இடத்தை நோக்கி காத்து வீசும். ரைட்?
அப்ப ஞாபகம் வச்சுக்கொள்ளணும், மறக்க கூடாது. ரைட், இதுதான் நடக்கிறது. அப்ப சூட்டால தான் என்ன நடக்குது? land breeze and heat breeze are happening because of right heat, land breeze and sea breeze are happening. ரைட், அப்ப இது ஞாபகம் வச்சுக்கொள்ளணும், மறக்க கூடாது. ரைட், அப்ப இது land breeze means முதல்ல அது sea breeze பாத்துருவோம். இப்ப sea breeze means right air right blows from the sea to the land. Air blows from the sea to the land. அப்போ இது எப்படி ஏன் நடக்குது? Because in the morning the air near the land will be hot and that air will go up. அந்த ஏர் என்ன செஞ்சிரும்? மேல போயிடும். when the air goes up, ஏர் மேல போன உடனே right there will be a blank space. There will be a blank space or blank space. வெறு இடம் ஒன்று வந்துடும். So அந்த வெறு இடத்தை நோக்கி என்ன செய்யும்? Right, the air will blow from the sea right towards that blank space. Right, air will blow from the sea. அப்ப கடல்ல இருந்து காத்து அந்த blank இடத்துக்கு அடிக்கும். You will study this one in grade 10ல இன்னும் டீப்பா படிப்பீங்க. இது எப்படி நடக்குது, சரியா நடக்குதா இல்லையாங்க. அப்ப that is what sea breeze. land breeze means மாறி நடக்கும் land breeze. நைட்ல வந்து கேட்போமே, நைட்ல வந்து தரை சூடாயிக்குமா கடல் சூடாயிக்குமா? யாருக்கு? வெரி குட். இது எப்படி தெரியுமா கண்டுபிடிக்கலாம்? நீங்க வீட்டுல அதாவது காலையில ஒரு 6 மணியில ஒரு 5 மணியை போல, சில நேரங்கள்ல எல்லா நேரத்துலயும் அது மழை காலத்துல இல்லாம கொஞ்சம் வெயில் காலத்துல நீங்க ஒரு 5 மணியை போல கிணத்துக்குள்ள கேட்கிற தண்ணி அள்ளி பாத்தீங்களா, என்ன சில நேரத்துல கொஞ்சமா லைட்டா சுடும். அப்படி யாரா சரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதா? ஒரு 4:30 போல கிணத்து தண்ணி அள்ளி சுட்டுக்குதா? Who is that boy? Lava in the center of the earth. There is a lava in the center of the earth. earth நடுவுல லாவா இருக்கு அப்படின்னா நெருப்பு குழம்பு. அந்த சூடு என்ன செய்யும் சொன்னா உலகத்துக்கு வெளியில வரும். ராவையில தான், நைட்ல தான் அந்த சூடு உலகத்துக்கு வெளியில வரும். வரும் பொழுது தண்ணிக்குள்ள கால டக்குன்னு குயிக்குன்னு வந்துடும். அப்ப நைட்ல வந்து தண்ணி சூடா தான் இங்க பார்க்கும். அத பெரிய கொதிச்சுக்கிட்டு இருக்காது, ஒரு நார்மல் சூட்ல இருக்கும். ரைட், அப்ப நைட்ல என்ன நடக்குது? ஹியர் தண்ணி, எந்த தண்ணி? ஹியர் the sea will be hot. ஹாட்டாண்டா அவ்வளவு சூடாயிக்காது, நார்மல் ஹாட் ஆயிக்கும். லேண்ட் கொஞ்சம் என்ன ஆயிருக்கும், கொஞ்சம் நார்மல் கூல் ஆயிக்கும். அப்ப இந்த டைம்ல இந்த இடத்துல இருக்கிற தண்ணி கிட்ட இருக்கிற காத்தெல்லாம் சூடு கூடிடும். தண்ணி கிட்ட இருக்கிற காத்துக்கெல்லாம் சூடு கூடணும். அந்த காத்து என்ன செய்யும்? it will go up. that air will go up. when that air goes up, தரையில இருக்கிற கூலாய்க்கிற காத்து எல்லாம் என்ன செய்யும்? that will blow. இந்த இடத்தை நோக்கி என்ன செய்யும்? அந்த காத்தெல்லாம் கடலை நோக்கி வீசும். அப்ப இது ஏன் நடக்குதுன்னு சொன்னா land breeze and sea breeze are happening because of heat transfer. அங்க ஹீட் டிரான்ஸ்ஃபர் வந்து யாரால நடக்குது? யாரால நடக்கிறதால convection heat transfer. அப்ப in sea breeze and in land breeze, convection right heat transfer is happening. Right, in land breeze and sea breeze, convection right இது நடக்குது. இது convection heat transfer is happening. அப்ப அதுவும் ஞாபகம் வச்சுக்கொள்ளணும், மறக்க கூடாது. ரைட், அப்ப இந்த விஷயம் மறந்துடக்கூடாது, ஞாபகத்துல வச்சுக்கொள்ளணும். ரைட், இப்ப நாங்க அப்படியே அடுத்தது ஒரு எக்ஸ்ட்ரா நாலேஜ்னு சொல்லி ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அதை பார்த்தால் நான் சொன்ன விஷயத்தை தான் எக்ஸ்ட்ரா நாலேஜ்ல தந்திக்கிறாங்க. Right, it is with the support of land breeze. Right, it is with the support of the land breeze that fishermen launch their sail boats to the sea in the night time. Launch their sail boats to the sea in the night time. Night time தான் என்ன செய்றாங்க? launch பண்றாங்க. எதுக்கு? கடலை நோக்கி. Right, in the night time they return back to the shore in the time with the support of sea breeze. அப்போ நைட் உள்ள ரைட்
land breeze பயன்படுத்தி they are going to the sea, right? Using the sea breeze they are coming from the sea. அப்ப ரெண்டும் ஞாபகம் வச்சுக்கொள்ளணும், மறக்க கூடாது. இப்ப நாங்க கடைசியா உள்ள விஷயம் தான் என்னன்னு கேட்டால் radiation. Radiation means here you can see, right? Here this is the radiation. The method of heat transfer without participation of particles of a medium is known as radiation. அப்படினால் without participation of particles, particles இல்லாம, solid particle இல்லாம, liquid particle இல்லாம, gas particle இல்லாம ஒரு heat ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு transfer ஆகினால் we call that one radiation. Example, heat coming from the sun. sunல இருந்து வர heat. ஏன் sun எத்தனையோ கோடி லட்சக்கணக்கான கோடி தூரத்துல இருக்குது. அங்க இருந்து என்ன உலகத்துக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு தூரம் வரைக்கும் காத்தும் இல்ல, எதுவுமே இல்ல, என்ன லிக்விட் இல்ல, கேஸ் இல்ல, இல்ல, Sound is not clear, sir. Sound is not clear. Heat வருது. Sir. That is an example of radiation. Clear. சில வேளைகள்ல அம்மா yeah விசிட் கூடாது. Radiation means, right, the method of heat transfer without participation of particles. தமிழ்ல கதிர்ப்புன்னு சொல்லுவாங்க, அது எங்களுக்கு தேவையில்லை, ரைட்? அதாவது solidலையும் ஹீட் டிரான்ஸ்ஃபர் ஆகாம லிக்விட்லயும் ஹீட் டிரான்ஸ்ஃபர், வெற்றிடத்துல ஹீட் டிரான்ஸ்ஃபர் ஆகினால் we call that one radiation. When the heat transfer without participation of particle, எந்த பார்ட்டிகளோட ஹெல்ப்பும் இல்லாம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஹீட் டிரான்ஸ்ஃபர் ஆகினார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கொள்ளுமே, அம்மா என்ன செஞ்சாங்க, அடுப்புல இதை வச்சுக்கிறாங்க, கறியை வச்சுக்கிறாங்க, அதுல என்ன செய்யறாங்க, கரண்டியும் வச்சுட்டு போயிட்டாங்க. அப்ப அந்த டைம் நாங்க கரண்டியை தொட்டோமா, இந்த அங்க solid தான் என்ன செய்யுது, ஹீட் டிரான்ஸ்ஃபர் பண்ணுது. என்ன கரண்டிங்கிறது solid, ரைட்? அதே மாதிரி இப்போ தண்ணி கொதிச்சுக்கிற டைம் தண்ணியில கைய வச்சமா இருந்தால் அங்க லிக்விட் ஹீட் டிரான்ஸ்ஃபர் பண்ணுது, ரைட்? கொதிச்சுக்கிட்டு ஒரு காத்தொன்று அடிக்குது. அப்ப அந்த டைம்ல ஹீட் இஸ் டிரான்ஸ்ஃபர்ட் பை கேஸ் பார்ட்டிகல்ஸ், ரைட்? பட் சன்ல இருந்து வார என்ன சூடு, கேஸும் இல்ல, அங்க சொலிடும் இல்ல, லிக்விடும் இல்ல, நடுவுல கொஞ்சம் தூரத்துக்கு சொலிட் இல்ல, கேஸ் இல்ல, லிக்விட் இல்ல, ஒன்றுமே இல்ல, என்ன இட்ஸ் வெக்யூம். வெக்யூம்டா என்ன, வெறும் இடம், ரைட்? அப்ப அதுக்குள்ளால வர டைம் அந்த இடத்துல என்ன, அந்த இடத்துல வரும் பொழுது அதுல வெறும் எந்த பார்ட்டிகளோட பார்ட்டிசிபேஷனும் இல்லாம சூடு வாரதால we call that one radiation, right? Therefore here you can see what is a radiation. Radiation means the method, right? Radiation means the method of heat transfer, the method of heat transfer without participation of particles. Sir. Sound clear, sir. Yeah, ஒன்று ரெண்டு பேருக்கு பிரச்சனை இருக்கும். Without participation of particles, the method of heat transfer without participation of particles of a medium is known as radiation. Therefore radiation means what? Without participation of particles, right? If a heat transfer happens, we call that radiation. Appa convection, conduction, convection, and this is what radiation. அப்ப இது மூன்றும் ஞாபகம் வச்சுக்கொள்ளணும், மறக்க கூடாது. சோ இது ஒரு பிராக்டிக்கல் உண்டு. என்ன மீட்டர் வச்சுக்கிறாங்க, this is a thermometer, this is also thermometer, இதுலயும் thermometer. This is black color, என்ன, right? This is white color. This is முதலாவது வச்சுக்கிறாங்க கருப்பு கலர் ஒரு டின், ரெண்டாவது வெள்ளை கலர் டின், தேர்ட் ஒன் ஷைனிங் சொன்னா பளபளப்பாய்க்கிற ஒரு டின். இப்போ ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்பேன், யாருக்கு தெரியும்? மூன்றுக்குள்ளேயும் தண்ணியை ஊத்தி வச்சு வெயில்ல கொண்டு போய் வைக்கிறோம், ரைட்? அப்ப மேல இந்த தெர்மோமீட்டர்ல which thermometer will show high temperature? எந்த தெர்மோமீட்டர்? black sir, black sir.
black color Okay. sir. சரி ஓகே black தான் ஷைனிங் சர்ஃபேஸ் ஹீட் தானே. இந்த ஷைனிங் சர்ஃபேஸ் அதுதான் ரொம்ப நல்ல சூடாய்க்கும். ஷைனிங் சர்ஃபேஸ் ஹீட் தானே, அது நல்ல சூடாய்க்கும். கலர்ல பிளாக்கையும் ஒயிட்டையும் எடுத்தா இதை நாங்க தனி எடுத்துட்டு இது ரெண்டையும் கம்பேர் பண்ணால் when you compare black and white, black color will be right top, right? Black color will be high in temperature, white color will be low in temperature because black color will absorb heat. black color nu sollama dark color will absorb heat. dark color na enna adham? dark sohappa irundhalum seri, dark blue ah irundhalum seri, dark color la dark green ah irundhalum seri. But dark color la yaar la ikirangalo, right, அந்த ஆட்கள் எல்லாம் they will absorb heat more. light color la yaar la ikirangalo avangal ellam they will absorb low heat. But shining surface also will absorb more heat. நிறைய heat எடுக்கும் எது? shining surface um, right? அப்ப black um shining surface um it will absorb more heat, right? and புது அம்மா வீட்ல இருக்கிற ஒரு புதிய சட்டில ஒரு புதிய பாத்திரத்துல ஆக்குற டைம் சட்டி மாதிரி கொதிக்கும் அந்த புதிய பாத்திரம். அதுவே கொஞ்சம் கறி பிடிச்சி கருப்பு கலர்ல உள்ள ஒரு பாத்திரம் என்ன செய்யும்? கொஞ்சம் டைம் எடுக்கும் சூடாகிறது, ரைட்? அப்ப ஞாபகம் வச்சுக்கணும், ஷைனிங் சர்ஃபேஸ் நல்ல டக்குன்னு கொதிச்சிடும், ரைட்? அதே மாதிரி black color also it will, right, absorb more heat. But white color it will absorb less heat. கொஞ்சம் ஹீட் தான் என்ன செய்யும்? absorb பண்ணும். மறக்க கூடாது, ரைட்? ஓகே. மூணு எக்ஸாம்பிள் காட்டிக்கிறாங்க. ஒன்று ஹியர் கையில இந்த இடத்துல வந்து solid, இவருங்க கையால தொடுற டைம் solidரால சூடு அவருக்கு கைக்கு வரும். அப்ப இது லிக்விடுக்குள்ளக்க நடக்கிறது, ரைட்? தட் இஸ் கன்வெக்ஷன். இதுல எங்கனிக்கல வந்து காத்து ஒன்றுமே இல்லைன்னு வச்சுக்கணும். இந்த இடத்துல வந்து காத்து அது இதெல்லாம் குறவு, அதால இவருக்கு இங்கனிக்கல சூடு கொஞ்சம் படுது. காத்தெல்லாம் இல்ல, ஆனா என்ன செய்யுது? அவருக்கு சூடு ஒன்று உணருது இந்த இடம். அப்ப தட் இஸ் ரேடியேஷன். அப்ப இந்த எக்ஸாம்பிள் எடுத்தமா இருந்தால் அவர் அந்த இதை பிடிக்கிற டைம், புடிய பிடிச்சிட்டு டைம், புடிங்கிறது solid. solidல Excuse me sir, conductionக்கு என்ன சார் நடக்குற? conduction means solidல heat transfer ஆகனால் we call that one conduction. If அது என்ன நடக்குது சார்? என்ன நடக்குதுன்னு சொன்னா சூடு என்ன செய்யுது? solid ஊடாக வட கைக்கு வருது. அப்ப solid ஊடாக சூடு வந்தால் அதை நாங்க சொல்லுவோம் conduction.